திமுகவின் வெற்றியை உறுதி செய்த திமுகவின் தேர்தல் பிரச்சாரகர் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இருமாப்போடு 210 சீட்டு போடு ஜெயிச்சு அதிமுக ஆட்சி அமைக்கும் சொன்ன எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் கனவுக்கு ஆப்பு வச்ச ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கொள்கைக்காக கூட்டணி வைக்காம ரெய்டுக்கும் கைதுக்கும் பயந்து சேர்ந்த பலவீனமான கூட்டணியை மக்கள் நம்புவார்களா? அடிங்க நாயை யாருகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஊழ உதாரணம் உருன்னு சொல்லிவிட்டு டென்ஷன் ஆன ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் ஃபைல் இன்னும் எங்க டேபிள்ல தான் இருக்குது, அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கோன்றத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கிறார் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. ஜெயலலிதா அம்மாவுக்கு எடுபடி வேலையை மட்டுமே செஞ்சிட்டு இருந்த சசிகலா அவர்கள் குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எப்படி சசிகலா, இளவரசி, டிடிவி தினகரன், திவாகரன் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு இவ்வளவு சொத்து சேர்ந்தது, ஒரு டிவி டெக்கு கடையை மட்டும் வச்சிட்டு இருந்த சசிகலாவுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சொத்து வந்ததுன்றத பேசினாலே தெரியும் அதிமுக எந்த அளவுக்கு ஊழல் கட்சின்றது. இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டு மைக்க நீட்டி உங்களுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பிடிக்குமான்னு கேட்டாக்கா 8 பேர் வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காதுங்கம்பாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு வஞ்சகத்தை செய்யற கட்சின்னு சொல்லிட்டு 10ல 8 பேர் வந்துட்டு ஆணித்தரமாக அடிச்சு சொல்லுவாங்க. இந்த செய்தியில் கொத்துதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை கடந்த 23ஆம் தேதி மதுராந்தகத்துல தேசிய துரோகிகள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் வந்துட்டு நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துல 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி பெரு வெற்றி பெற போகுது, அதுல குறிப்பா திமுக தனி மெஜாரிட்டியோட மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. அந்த மதுராந்தக கூட்டத்துல என்ன நடந்ததுன்னா தன்னதான் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க போறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பம்மிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வழக்கம் போல வாயிலே வட சொட்டு பல புரடாக்களை விட்டுட்டு இருந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எடப்பாடி பழனிசாமி பேரை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தங்க கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றது தயாரில்ல. எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவின் அதிமுக பேரை கூட சொல்வதற்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மனசு இல்லாமதான் இருந்திருக்கிறாரு. அப்படி நடந்த இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல வந்துட்டு மீடியாக்கள் மூலியமா கொடுத்த பில்டப் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நஞ்ச கிடையாது. 5 லட்சம் பேர் திரள போறாங்க, மாஸ்க் காட்ட போறாங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தோல்வி பயத்தை கொடுக்க போறாங்க அப்படின்லாம் மீடியாக்கள் மூலியமாவும் தங்களுடைய ஜால்ராக்கள் மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓவர் பில்டப் கொடுத்து ஓவர் சீனை போட்டு செய்திகளை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன? கூட்டம் கூடவே இல்லை. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா மேடையில மாம்பழ சின்னத்தை வச்சதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் டென்ஷன் ஆகி நான் தாண்டா பாமக, நான் எங்கடா உன் கூட்டணி யார கேட்டா என் கட்சி சின்னத்தை நீங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் எகிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துல பேசும்போது அன்புமணி ரான்னு சொல்லி எடுத்துட்டு எங்க ஐயா ராமதாஸ் வந்துட்டு இந்த அன்புமணியோட பேரோட சேர்த்து ஐயா ராமதாஸ் பேரையும் சொன்னாக்கா திரும்பவும் தமிழ் கோச்சுக்காரன்னு சொல்லிட்டு அன்புமணி ரான்னு சொல்லிட்டு அத்தோட்ட நிறுத்தினதுல இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே கால்கள் நடுங்கி ஆட்டம் கண்டு போய் கிட்டத்தட்ட வந்து டயப்பரை ஈரமாகிற அளவுக்கு வந்துட்டு அந்த மேடையில இருந்திருக்கிறாருன்னு வெளிப்படையா தெரியுது. இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கட்சிகளை கூட வந்துட்டு அறிவிச்சவங்க இவங்களுக்கு எந்த நேரமும் விசுவாசமாக இருந்த ஓபிஎஸ் கூப்பிடவே இல்லை, அண்ணன் ஜான் பாண்டியனை கூப்பிடல, ஐயா கிருஷ்ணசாமி அவர்களையும் கூப்பிடவே கிடையாது. இந்த கூட்டணிக்கு வந்துட்டு பேர் மட்டும்தான் என்டிஏ, ஆனா இந்த கூட்டணியில இருக்க எல்லா டிக்கெட்டுகளும் பாத்தீங்கன்னாக்கா அந்தர்பல்டி டிக்கெட்டுங்களா இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த அந்தர்பல்டி கூட்டணிகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 210 தொகுதியில வந்துட்டு அதிமுக ஜெயிச்சு தனி மெஜாரிட்டியோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழ உதாரோட அடிங்க நாயை யாருகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஊழ உதாரெல்லாம் உருன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆன ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் ஆட்சியை பிடிக்கும் தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்ல இவனுங்களுக்குள்ளேயே இன்னும் இந்த முதலமைச்சர் பஞ்சாயத்து யாருன்றது இன்னும் முடிவாகவே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அதிமுக கூட்டணியில வந்துட்டு வெளிப்படையா சொல்லணும்னாக்கா இப்ப வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு முதலமைச்சர் கனவு இருக்குன்றது வெளிப்படையா தெரியுது. அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு இருக்குது. எப்படியாவது வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஜெயிச்சதுனாக்கா அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் அடுத்த ஜெயலலிதா அம்மையார் ஆகணும்ன்ற எண்ணம் வந்துட்டு ரொம்ப நாளா கனவுல இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அடிக்கடி நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்துட்டு ஏகப்பட்ட தகுதித்த வேலைகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அப்பப்போ வந்து செஞ்சுட்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் அப்ப
சில விஷயங்கள் வந்து நடந்ததுனால அமைதி காத்து அப்படியே வாயை மூடிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இருக்குது, நயினா நாகேந்திரனுக்கு, அண்ணாமலைக்கு இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது, அச்சச்ச டிடிவி தினகரன் இருக்கு, அன்புமணிக்கு இருக்குது, ஏங்க ஜி.கே. வாசனை கூட வந்து என்ன இருக்குதாமே. ஏன்னா எப்படியாவது வந்துட்டு ஒன்றிய படம் நினைச்சாக்கா அவங்க வீட்டு நாயை கூட ஆக்க முடியுன்றாலும் ஜி.கே. வாசனையெல்லாம் முதலமைச்சர் ஆக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கல. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கிட்ட பம்மிக்கிட்டு தங்களுடைய காரியங்களை வந்து சாதிக்கலாம்னு பாக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அந்த முதலமைச்சர் ஆசையில வந்துட்டு இருந்துட்டு இருக்குது என்டிஏ கூட்டணியில் அப்படின்றனால எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்படிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டுதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு 210 தொகுதியில ஜெயிச்சு நாங்க ஆட்சி அமைப்போம், அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொன்ன போது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அதெல்லாம் கிடையாது தம்பி, பாஜக தலைமையில இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பீகார்ல எங்க கூட்டணி ஆட்சி நடக்குதோ, எப்படி மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி நடக்குதோ அதே போல நீயும் வந்துட்டு உடன்பட்டு வரணும். வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, உன் ஃபைல் இன்னும் எங்க டேபிள்ல தான் இருக்குது, அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கும்ன்றத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கிறார் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. 3 முறை பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னது மூலியமா. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு சொல்வதற்கு மனசு வரல. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அதிமுக பேரை சொல்வதற்கு கூட வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்துட்டு மனசு இல்லாம இருந்தது. கிட்டத்தட்ட அதிமுக தொண்டர்களே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க இது நம்ம கட்சி பேரை கூட சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட எடப்பாடி பழனிசாமியோ தன்மானத்தை அடமானம் வச்சுட்டு அந்த இடத்துல அமைதி காத்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த லட்சணத்தை திமுக வந்துட்டு குடும்ப கட்சி, கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி கூட்டா சேர்ந்துகிட்டு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஒருவேளை 2026 தேர்தல்ல வாய்ப்பு இல்லைனாலும் ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடந்து ஒரு வேளை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் கடைக்கண் பார்வைப்பாடு எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் ஒத்துழைத்து ஒருவேளை அதிமுகவுக்கு வந்துட்டு அதிக சீட்டு கிடைச்சு ஜெயிக்கிற நிலைமை வந்தது அப்படின்னாக்கா அடுத்தடுத்த அமைச்சர்கள் யாரெல்லாம் சொல்லிட்டு டீலிங் நடக்கும் இல்லைங்களா, அந்த டீலிங்க்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு அமைச்சர் பதவிக்கும் பல 100 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு பேரம் பேசிட்டு இருக்கிறவரு எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன் அப்படின்ற தகவல்லாம் ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம். அதை விட முக்கியம் திமுக குடும்ப அரசியல் சொல்லிட்டு இருக்கீங்களே, பிஜேபியுடைய தற்போதைய தேசிய தலைவர் நிபின் யாரு, அவரே வாரிசுதான். இந்த கூட்டணி அமைக்கிறதுக்காக வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல ஒரு வாரமா தங்கி வேலை பார்த்த பியூஷ் கோயல் யாரு, வாரிசுதான். அமித்ஷாவுடைய பையன் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சரி அதெல்லாம் விடுங்க, ஜி.கே. வாசன் யாரு, அன்புமணி யாரு, அப்படி இதெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து திமுக மட்டும் குடும்ப கட்சி குடும்ப ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு மட்டுமே குடும்ப அரசியல் முத்திரை குத்திட்டு இவனுங்கெல்லாம் உலகத்திலேயே வந்துட்டு அதிகப்படியான குடும்ப அரசியல் நடக்கிற ஒரே கட்சி எதுனா பிஜேபி. குடும்ப அரசியலை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழலை செய்தது. 1991 இருந்துட்டு இது வரைக்குமே குடும்ப உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பெரும்பாலும் ஊழல் செய்யற கட்சி எதுனாக்கா அது அதிமுக. அது தான் குடும்பத்தை வச்சு மட்டும் இல்ல, உடன்பிறவா சகோதரி குடும்பத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவு ஊழல் செய்து அவங்க வந்து சொத்து குவிக்கிறதுக்கு. உண்மையை சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மையோட நட்பாக பழகுற வரைக்கும் சசிகலா மற்றும் நடராஜனுடைய சொத்து மதிப்பு என்ன, இப்ப இவங்களுக்கு டிடிவி தினகரன் வந்து எல்லாத்துக்கும் இவ்வளவு சொத்து வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம், எப்படி நடந்தது? டிவி டெக்கு கடையை வச்சிருந்த சசிகலாவுக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்துட்டு சேருது அப்படின்னாங்க, அது எப்படி சேர்ந்தது? திமுக ஊழல் கட்சி எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளவு சொத்து வந்தது? சசி ஆட்சி அமைச்சர் பதவி வந்தவங்களுக்கு கூட நான் கேட்கல, ஓகேங்களா, அமைச்சரா இருந்தவங்களை பத்தி எல்லாம் நான் அமைச்சராவோ எம்எல்ஏவா இருந்தவங்க எல்லாம் கேட்கல. ஜெயலலிதா அம்மாவுக்கு எடுபடி வேலையை மட்டுமே செஞ்சிட்டு இருந்த சசிகலா அவர்கள் குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எப்படி சசிகலா, இளவரசி, டிடிவி தினகரன், திவாகரன் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு இவ்வளவு சொத்து சேர்த்தது அப்படின்றத பத்தி கணக்கெடுப்போமா? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை பத்தி சசிகலாவுக்கு இப்படி எப்படி சொத்து வந்தது, அப்படி ஒரு டிவி டெக்கு கடையை மட்டும் வச்சுட்டு இருந்த சசிகலாவுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சொத்து வந்ததுன்றத பேசினாலே தெரியும் அதிமுக எந்த அளவுக்கு ஊழல் கட்சின்றது. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப இன்னொரு விஷயத்தோட தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டு மைக்க நீட்டி உங்களுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பிடிக்குமான்னு கேட்டாக்கா 8 பேர் வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காதுங்கம்பாங்க. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டாக்கா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அந்த அளவுக்கு வஞ்சகத்தையும் துரோகத்தையும் செய்யறாங்க, பாஜக தமிழ்நாட்டுக்கு வஞ்சகத்தை செய்யற கட்சின்னு சொல்லிட்டு
10ல 8 பேர் வந்துட்டு ஆணித்தரமாக அடிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா மற்ற மாநில மக்கள் மாதிரி தமிழர்கள் எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரியான நேரம் வரும்போது ஆட்சியாளர் செய்கின்ற தவறுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. இதுவரைக்கும் பிஜேபி, அதிமுக இவங்க எல்லாம் ஜெயிக்காதது காரணம் என்ன? தொடர்ந்து 10 தேர்தலுக்கு மேல ஜெயிக்க முடியாதது காரணம் என்ன? தொடர்ந்து திமுகவை ஜெயிக்கிறது காரணம் என்னன்னாக்கா, ஒன்றிய வெள்ள நிவாரண நிதியில இருந்துட்டு தமிழ்நாட்டு குழந்தைகளோட கல்வி உரிமை நிதியில இருந்துட்டு எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து துரோகத்தையே செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தேர்தல் பக்கத்துல வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டு தொடர்ந்து தமிழன் தமிழ் பெருமை அப்படின்னு பேசுவாங்க. ஒடிசாவுக்கு போனாக்கா தமிழனை திருடன்னு சொல்லுவாங்க. பீகாருக்கு போனாக்கா தமிழர்கள் பீகாரியோட ரத்தத்தை உரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதைகளை கட்டி விட்டு தமிழர்களை இழிவுபடுத்துற வேலையை செய்வாங்க. தமிழ்ல தன்னால 11 வருஷமா இந்தியாவோட பிரதமர் இருக்கீங்க, எத்தனையோ தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு தமிழ் டியூஷன் டீச்சரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க தமிழை கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட 6 மாசத்துல நார்மலா பேசவும் படிக்கவும் முடியும் தமிழ. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யாரும் அணுகிறதுக்கு எளிமையான ஒரு மொழி தான் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியை 11 வருஷம் என்னால நரேந்திரா ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எங்களால தமிழ்ல பேச முடியல, வருத்தமா இருக்குது. தமிழை கத்துக்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இது வரைக்குமே நீங்க 11 வருஷத்துல நீங்க நீங்க இது பண்ணீங்கன்னாக்கா இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகளுக்கு தினமும் அரை மணி நேரம் செலவு பண்ணிருந்தா கூட அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழியை நீங்க கத்துட்டு இருந்திருக்கலாம். ஓகேங்களா? 6 மாசத்துல எல்லா மொழிகளும் நீங்க ஈஸியா கத்துட்டு அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் இதே மாதிரி சீனை போடுது. தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன தமிழ்ல பேச முடியும்னு சீனை போடுது. கேரளாவுக்கு போனா என்ன மலையாளத்துல பேச முடியும். இது பக்கா நாடகம், பக்கா பச்சை அயோக்கியத்தனமான விஷயம். ஏன்னா இவங்க சொந்த தாய்மொழி மேலேயும் மரியாதை கிடையாது. அமித்ஷாவுக்கும் நரேந்திராவுக்கும் உண்மையிலேயே அவங்களுடைய தாய்மொழியோட குஜராத்தி மீது மரியாதை இருந்திருந்தனாக்கா அவனுங்க இங்க குஜராத்தி கூட பேசுற தமிழ்நாட்டுல அதுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அப்படி பேசியிருப்பாங்க. அதை விட்டு ஆங்கிலேயர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இந்து மதமும் பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர்களால வேற வழி இல்லாம கட்டமைக்கப்பட்ட ஒரு மதம் ஹிந்தி மொழி. அந்த மாதிரி தான். அப்படிப்பட்ட இந்த ஹிந்தி மொழியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. ஓகே சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட இந்த நரேந்திரா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள்ல பல பேர்த்துக்கும் 10ல 8 பேர்த்துக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு தகவல் தான் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா 23ஆம் தேதி அவர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொன்னோன்னே எக்ஸ்தல பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா என்டிஏ பிடிஎஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஹேஷ்டேக் ரொம்ப வைரலாவே போச்சு. அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா 2வது இடத்துல அந்த ஹேஷ்டேக் ரொம்ப பிரபலமாச்சு. இதை பாத்தீங்கன்னாக்கா திமுக ஐட்டிங் வேலை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனக்குமரல் அப்படின்னே சொல்லலாம். பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி எவ்வளவுதான் மேக்கப் போட்டு மேடையில ஏறினாலும் அவங்களுடைய வஞ்சக முகம், குரோத முகம், துரோக முகம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக மொத்தத்தை இந்த 2026 தேர்தல் காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான இதே கிடையாது. முழுக்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே பாத்தீங்கன்னா சாதகமான இருக்குது. வெளிப்படையா சொல்லுனாக்கா திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல ரொம்ப அசால்ட்டா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் ஓட்டு போட்டா கூட பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 200 தொகுதிகளுக்கு மேல ஈஸியா வென்றெடுக்க முடியும். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களாலையும் பயன்பெற்ற மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் அப்படின்னாவது இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியோட வெற்றி 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா திமுக தனி மெஜாரிட்டியோடய ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா பெருமளவு தொகுதிகளை வென்றெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பா கொங்கு பெல்ட்ல அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே அவங்களுக்கான ஆதரவு ரொம்ப அதிகமாவே பெருகி இருக்கு அப்படின்ற தகவல்களும் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்க சூழல்ல மதுராந்தகத்துல பாத்தீங்கன்னா இவங்க என்டிஏ கூட்டணி நாங்க வலுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மதுராந்தகத்தில் நடந்த அந்த ஒரு விஷயமே திமுக கூட்டணியோட வெற்றி உறுதியாக்கி இருக்கு. அதுலயும் குறிப்பாக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே வெளிப்படையாக பேசி திமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை பெரிதும் உறுதி செஞ்சுட்டு போய் இருக்கிறாரு. அதில் திமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது வெளிப்படையாகவே அவர் ஒப்புக்கொண்டு போனது போலதான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. ஆக மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி என்னதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கடைசியில அவங்களுக்கு கிடைக்க போறது என்னவோ பீமு புஷ்டி அல்வா மட்டும்தான். வெல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது அப்படின்ற நிலைமையிலதான் இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் ஏமாத்த நினைக்கிற
எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகட்டும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் ஆகட்டும், 2026 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, இவனுங்களுக்கு வந்துட்டு பொலின்னு நெத்தி போட்டுலே அடிச்சாக்க எப்படி சுளிர் சுளிர்னு வலிக்குமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுளிர் வழியை கொடுக்கறது பொல நெத்தி போட்டுலே அடிக்கிற அளவுக்கு இந்த 2026 தேர்தல் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு இருக்க போகுது அப்படின்றதான் இங்க கலா யதார்த்தம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.